அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். எல்லா அவன் துணை. காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். இந்த எண்கிணது பிற ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பண்டாரம். பண்டாரத்துக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்கிறது 9333 இலாம் கூட்டாய் 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ பண்டாரத்துடைய விதி எண் 7. பண்டாரத்திற்குரிய பண்டாரம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 7. அதற்குரிய எண்கிறது 9333 இலாம் கூட்டாய் 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ பண்டாரத்துடைய விதி எண் 7. பண்டாரம் என்ற அருள்மிகு, பண்டாரம் என்ற வார்த்தைகள். அதனால் பண்டாரத்து வார்த்தைகள் நல்லாயிருக்கும். அவருடைய வாக்கு பிரகாரம் தான் நடக்குது. பண்டாரத்து வார்த்தைகள் எப்போதுமே தோல்வியடையாது, சரியாகத்தான் இருக்கும். ஆனால் பண்டாரம் என்பது அது ஒரு வார்த்தைகளை தான் குறிப்பிட்டு வருகிறது. பண்டாரம் என்பது ஒரு வார்த்தை. பண்டாரம்னா முருகனையும் குறிப்பிடும். அதான் பண்டாரம். பண்டாரத்துடைய விதி என்கிறது 7. அதனால் இப்போ ஜாதக அடிப்படைக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறது பண்டாரம். பண்டாரம் உயர்ந்த சொல். ஆனால் பண்டாரத்துடைய விதியின் 7. அதற்குரிய எண்கள் 9333 இலாம் கூட்டாய் 25. அதோட விதி என்பது 7. அப்போ பண்டாரம் என்றால் வார்த்தைகள், அருள்மிகு, அருள் வாக்கு. அடுத்ததாக முன்னேற்றம். முன்னேற்றத்துக்கு விதியின் 3. அதற்குரிய எண்களிடம் 3 6 1 5 8 7 இலாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ முன்னேற்றத்துடைய விதியின் 3. 3ஆம் இடத்தில் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்கள் முன்னேற்றம் ஆவார்கள். அந்த 3ஆம் அதிபதி நல்ல லாபஸ்தானத்தில், நல்ல திரிகோணத்தில், நல்ல மூல திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகும். அந்த லாபஸ்தானாதிபதிகள் எல்லாம் 3ஆம் இடத்தில் இருந்து விட்டால் முன்னேற்றம் தான் அவர் வாழ்க்கையில். அடுத்ததாக ஏமாற்றம். ஏமாற்றத்துக்கு விதியின் 3. அதற்குரிய எண்கள் 2 8 5 8 7 எல்லாம் கூட்டாக்க 30. அதோட விதிங்கிறது 3. ஏமாற்றத்துடைய விதியின் 3. ஏமாற்றம். அப்போ அந்த ஏமாற்றத்துடைய கிரகங்கள் இருந்துவிட்டால் அது ஏமாற்றமாகவே இருக்கும் வாழ்க்கையில். அது 3ஆம் சகோதர சனத்தில். அதை முன்னேற்றத்துடைய விதி என்னும் 3. ஏமாற்றத்துடைய விதி என்னும் 3. அடுத்ததாக தூய்மை. தூய்மைக்கு 3 எழுத்து. அதனுடைய விதிங்கிறது 2. அதற்குரிய எண்களிடம் 7 8 5 அதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ தூய்மை என்பது மன தூய்மை இருக்கொண்டு, பேச்சு தூய்மையாக இருக்கொண்டு, அதைத்தான் தூய்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தூய்மைங்கன்னா வீடு வாசலும் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தூய்மையாக நல்ல துணிமணிலாம் துவைச்சி கொடுத்து நல்லா நாகரிகமாக, அதுவும் ஒரு தூய்மையே குறிக்கும். ஆனால் தூய்மை என்பது அது ஒரு நாகரிகம். தூய்மை என்பது மன தூய்மை, பேச்சு தூய்மை, செயல்பாடு தூய்மை, செய்யக்கூடிய வேலைகள் தூய்மை. ஆனால் அதான் தூய்மை என்பதுக்கு இன்னும் நிறையா வார்த்தைகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தை சொல்கிறேன். ஆனாலும் ஆப்போசிட்டை விட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் தூய்மையுடைய விதியின் 2. அதற்குரிய எண்களும் 7 8 5 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அடுத்ததாக துப்புரவுக்கு விதி எண் 9. அதற்குரிய எண்கள் 9 6 2 3 7 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ துப்புரவோட விதி எண் 9. முன்னோக்கிக்கு அடுத்ததாக முன்னோக்கி விதியின் 5. அதற்குரிய எண்களிடம் 3 6 5 7 2 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ முன்னோக்கிங்கிற வார்த்தைகள் இருப்பதால் தான் நான் முன்னோக்கின்னு சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் முன்னோக்கினுடைய வார்த்தைகள் அதோடைய விதியின் 5. முன்னோக்கியோட விதியின் 5. 5ஆம் இடம் எல்லாமே அறிஞர்கள் கூடக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். விதி எழுதக்கூடியது 5ஆம் இடத்துக்கு கற்றுக்கிட்டு வருது. அதனால் கற்றுக்க போகக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். ஒரு மனிதன் 5ஆம் இடத்தில் போகாமல் இருந்தால் அவனுக்கு எந்த விதமான ஒரு புத்தியும் விளங்காது. சரி, அடுத்ததாக பின்னோக்கியோட விதி என்கிறது 6. அதற்குரிய எண்ணிலும் 1 6 5 7 2 இதெல்லாம் கூட்ட 24. அதோடைய விதி என்பது 6. 6ஆம் இடத்துக்கு வருகிறது பின்னோக்கியோட விதி. ஒருத்தவங்க பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு 6ஆம் இடத்து பலன் 6ஆம் திசையாக இருக்கலாம். ஆனால் பின்னோக்கியோட விதியின் 6. பின்னோக்கியோட விதியின் 6. அதிசயம். அடுத்ததாக அதிசயத்துக்கு விதியின் 4. அதற்குரிய எண்ணிடம் 1 8 4 2 7 எல்லாம் கூட 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ அதிசயம்னா சர்க்கஸ் ஒரு அதிசயம் தான். புதுமையாக எது செய்தாலும் அதுவும் ஒரு அதிசயம் தான். ஆனால் அதிசயத்துடைய விதியின் 4. ஆனால் அதிசயத்துக்கு 4ஆம் இடத்துல வருகிறது. ஏன்னா 4ஆம் இடம் தான் அதிசயத்தில் காட்டுறது. அதில் தான் அதிசயம் என்ற ஒரு வார்த்தை
இருப்பதால் 4ஆம் எழுத்து சொற்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானத்து வருகிறது அதிசயம். அந்த அதிசயமே அந்த 4ஆம் இடமே கெடுக்கும், அந்த 4ஆம் இடமே அதிசயத்தையும் ஏற்படுத்தும். அதுதான் அதிசயம். அதிசயம் என்பது அல்ல உணரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அதிசயத்துடைய விதி எண் 4. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் நம்ம பார்த்து செய்யறதில்லை, எல்லாம் கடவுள் பார்த்து சர்வ சக்தியும் பார்த்து அவன் பார்த்து செய்யக்கூடியது. அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் ஏதோ ஒரு காலத்தில் நிரூபிக்கணும் என்ற ஒரு வார்த்தைகள் வரும்போது அது என்னால் தான் நடந்தது. தெய்வங்கள் என் மூலமாக அதை செயல்படுத்தி காட்டி கொண்டு வருகிறது, நானும் காட்டி கொண்டு வருகிறேன். அதாவது ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. யாருமே தன்னிச்சையாக நினைப்பதில்லை. அந்த வார்த்தைகள், அந்த அருள்மிகு, அந்த பண்டாரம் என்ற ஒரு வார்த்தை நாவிலே உதித்த பின்னர் தான் ஒருவனுக்கு அருள்வாக்கு உதயமாகும். ஆனால் வார்த்தை பண்டாரம் என்பது வார்த்தை, அது அருள்மிகு அருள்வாக்கோட வார்த்தை பண்டாரம். அதான் இன்று சொல்லப்பட்டுள்ளேன். இன்று பண்டாரம் என்ற ஒரு வார்த்தை முன்னேற்றம், ஏமாற்றம், தூய்மை, துப்புரவு, முன்னோக்கி, பின்னோக்கி, அதிசயம், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே. காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.